இப்போ எனக்கு என்ன ஒரு ஒரு கஷ்டம், இப்போ இத்தனை நாள் வந்து ரோபோஷன் அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மற்ற ஃபேமிலி எப்படின்னு தெரியாது, எல்லா ஃபேமிலியும் ஜாலியாக இருக்கும். ஆனால் இவங்க வீடியோ ஜாலியாக எடுத்துக்கிட்டு வீடியோ போடுவோம். ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாவே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. பார்ட்டின்றது வேற, டெய்லி பார்ட்டி மாதிரி இருந்தால் வீடியோ ஜாலியாக இருந்துன்னு பாட்டு பாடு. Indian Princess exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ஒன்றும் இல்லாமல் வந்துட்டேன், வந்துட்டு செம்ம பாசிட்டிவான ஆளுங்க. எங்கேயுமே ஸ்டேஜுக்கெல்லாம் பயந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது இதெல்லாம் லிஃப்ட்டுக்கு பின்னாடி நிற்கும் போது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு வராது அவரு. ஆனால் ஒரு பயம் இருக்கும், அவர் பயப்பட மாட்டார். நீ பண்ணாமதா அதில் ஆக்டர் மாதிரி பண்ணு, நான் லேடிஸ் மாதிரிலாம் பண்ணுறேன். பானம் தெளிவா, அது நீங்கள் அவ்வளோ பெரிய ஃபீமேல்லாம் செட் ஆகாது, நானே ஃபீமேல் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல நீங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. அப்போ தான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எங்களோட ஒரு சீனியர், இது ஒரு மெயின் கேரக்டராக இருக்கும். ஆனால் அது வந்து அப்படிலாம் யோசிக்காமல் அதை நீ பண்ணு வந்துருக்கு, நீங்கள் அங்கே இங்கே போயிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. அவங்க பயப்படுறாங்க, உட்காருங்க. அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னா உட்காருங்க மேட்டர் பார்க்குறாங்க. பேசாமல் கை தட்டணும், நிகழ்ச்சி போய் பண்ணுவேன், பேசாமல் கை தட்டணும். புரிதா? ஒருத்தரா அதுவும் சாப்பிட்டுங்களா, அதுவும் சாப்பிட்டு இப்போ பண்ணலாம் செட் பண்ண ஒரு ஆடியன்ஸு. 3 வாரமாக நாங்கள் வந்து அடிக்கடி பேசிட்டு இருப்போம். அவர் ஜட்ஜாக இருந்தார். இப்போ நான் கலக்கு போது ஜட்ஜாக இருக்கேன். ஜட்ஜாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி பார்த்தேன், அந்த அட்டக தினேஷ் மாதிரி எப்படி எடுத்த வாய்ஸு, பாலா அண்ணன் வாய்ஸ்லாம் பிரிச்சுட்டேன்னு அவர் ஒரு வாய்ஸ் ஒன்று பண்ணுவார். என்ன ஒரு படம் எவ்வளோ இது பண்ணாலுமே அவருக்குள்ள அந்த மேடையோட ஆசை தான். கேஜிஎஃப் ஒன்று பண்ணோம். கேஜிஎஃப் பண்ணும்போது என் கூட இந்த சின்ன பசங்களாம் பண்ணிப்பாங்க. வந்துட்டு சூப்பராக பண்ணி சொல்லிட்டு உடனே வந்து 5000 ரூபா அவனுக்கு. அந்த சீசன் யார் பண்ணாலுமே, யார் பெஸ்ட்டாக பண்ணாலும் 5000 ரூபா அவர் காசு. அவருக்கு வந்து 5000 ரூபா. எங்கள் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா கலைமாமணி பட்டம் அவர் இருக்காங்க. என்னென்ன இது பண்ணுவோம் எல்லாத்தையும் அடிப்பாருங்க. வடிவேல் பாலாஜி, விவேக் சார், அதுக்கப்புறமா ரோபோசங்கரோட இது வந்து நான் என்னால் அது ஏற்றவே முடியல. இப்போ எனக்கு என்ன ஒரு ஒரு கஷ்டம், இப்போ இத்தனை நாள் வந்து ரோபோஷன் அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மற்ற ஃபேமிலி எப்படின்னு தெரியாது, எல்லா ஃபேமிலியும் ஜாலியாக இருக்கும். ஆனால் இவங்க வீடியோ ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேமிலி ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. பார்ட்டின்றது வேற, டெய்லி பார்ட்டி மாதிரி இருந்தால் வீடியோ ஜாலியாக இருந்து பாட்டு பாடு. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அமுதவாணன் நல்லா இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. ஆனால் இப்போது ரோபோசங்கர் அவர்கள் வந்து தவறிட்டார். உங்களுக்கு அவருக்கு இருக்க ஒரு பாண்ட் எவ்வளோ வருஷமாக அவரை தெரியும் உங்களுக்கு? அப்போ அது இதில் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னா, நான், வடிவேல் பாலாஜி, திவாகர், நாங்கள் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறமா ராமர் வந்தார். அதுக்கப்புறமா ஒரு 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 இது போய் ஒரு 2 வருஷம் அப்புறமா தான் ரோபோசங்கர் வராது உள்ள. அப்போ தான் எனக்கு ரோபோசங்கருக்குலாம் நல்ல பழக்கமாச்சு. எத்தனை வருஷம் பழக்கம் இது? கிட்டத்தட்ட என்ன 10 வருஷம், 12 வருஷம் கிட்ட இருக்கும். 12-13 வருஷம் இருக்கும். அப்போது என்னென்னா, காமெடி கலக்குது எப்படிங்க ஒரு ஷோ ஒன்று, காமெடி கலக்குது எப்படி, அப்புறம் கிங்ஸ் ஆஃப் காமெடி. அந்த கிங்ஸ் ஆஃப் காமெடியில் தான் வந்து நான், ரோபோசங்கர், ராமர், நாங்கள் ஒரு டீம். சிவகாந்தி ஆங்கரு. நான் அவர் பார்க்கும்போது இவெல்லாம் ரொம்ப இதுவாக இருப்பார் போல, கராராக இருப்பார் போல அப்படியே நினச்சிருந்தேன். ஆனால் அவ்வளோ இதாக இதை நீ பண்ணிக்காத, நான் பண்ணிக்கிறேன்னு, ஜாலியாக இது பண்ணலாமா, நம்ம சொல்கிறோம் அவ்வளோ பார்க்க மாட்டார். ஓகே ஓகே செம்மையாக இருக்குடா, செம்மையாக இருக்குடா, இது பண்ணலாம், அதை பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஒரு அந்த ரிஹர்சல் அப்போ தான் அந்த ஷோ இப்போது அந்த ஃபஸ்ட் எபிசோட் அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணுறோமே, ஒன்றா டிஸ்கஷன் பண்ணுறோம். அப்போயே நல்லா பழகிட்டார். அப்போ தான் இத்தனை நாள் நான் பார்த்து ஒரு செலிபிரிட்டி அவர்லாம் சீசன் 1 பண்ணும்போதெல்லாம் நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம். அப்போ இப்போ இவர் கூட பண்ணுறேன்னும் போது அவ்வளோ அழகாக பழகினார், நல்லா இது பண்ணார். அப்போ அந்த கான்செப்ட் வந்து செம்ம வைரலாச்சு. நீ பண்ணாமதா அதில் ஆக்டர் மாதிரி பண்ணு, நான் லேடிஸ் மாதிரிலாம் பண்ணுறேன். பானம் தெளிவா, அது நீங்கள் அவ்வளோ பெரிய ஃபீமேல்லாம் செட் ஆகாது, பார்க்க ரொம்ப இதுவாக இருக்கும், நானே ஃபீமேல் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல நீங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. அப்போ தான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எங்களோட ஒரு சீனியர், அவர் வந்து இது ஒரு மெயின் கேரக்டராக இருக்கும். ஆனால் அது வந்து அப்படிலாம் யோசிக்காமல் அதை நீ பண்ணு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த எபிசோட் ஃபுல்லாக பண்ணோம். மிமிக்ரி சொல்லித்தரது ஃபஸ்ட் நானும் அவரும் தான் பண்ணோம். மிமிக்ரி சொல்லித்தரது எப்படி கான்செப்ட் பண்ணோம், அதில் பழக்கம். அது மூலிமா தான் நிறைய பழக்கம் வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பார். இப்போ அவர் கூட பண்ணும்போது நமக்கு காமெடி யோசிக்கிறதுக்குமே ஒரு மைண்ட் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஜாலியாக இருப்பார். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை தாண்டி நாங்கள் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு காமெடி அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஃபாரின் ஷோலாம் போவோம். துபாயிலேருந்து லண்டன் வரும்போது லண்டனில் வந்து என் ட்ரெஸ்ஸு பேக்கெலாம் விட்டேன். நான் துபாய் கையில் போட்டிருந்தேன், எடுத்து போட்டேன்னு தெரியல, விட்டேன். விட்டோடனே மாதிரி கண்ணெலாம் கலங்குது. ஏன்னா
நாங்கள் போன உடனே எங்களுக்கு ஷோ காலையில் லேண்ட் ஆனோடனே ஈவினிங் ஷோ. காஸ்ட்யூம் இல்லையா சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் கவலைப்பட நான் பார்த்து ஒரு நிமிஷம் ஏன் பயப்படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, காஸ்ட்யூமே போனாலும் வாங்கிக்கலாம். ஏன் இல்லை தெரியாது, அதுல கொடுத்த காஸ்ட்யூமு ஒரே மாதிரி தான் இருக்கணும், காஸ்ட்யூமர் வச்சு இங்கே தைக்கலாம் முடியாதுல்ல அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அப்புறம் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தோடனே அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் அட்ரஸ் தான் கொடுத்தோம். கரெக்டாக 2 மணிலாம் ஹோட்டலே வந்துடுச்சு. அவங்க கால் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டை வர வச்சுருவாங்கள எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. அதுலேருந்து எங்கேயும் போக மாட்டேன். லண்டன் ஃபுல்லாக அவ கூட வா நம்ம போகலாம், இங்கே போகலாம் அங்கே போகலாம் கூட ஃபுல்லாக அவ கூட தான் சுற்றுறது. அதுலேருந்து நாங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நான் தலைவா தான் கூடுவேன். எப்பயுமே வந்து தலைவா கூடுவேன். அவர் செல்லக்குட்டி அமுதா செல்லக்குட்டினாரு. நான் வந்து வடிவேல் பாலாஜி, விவேக் சார், அதுக்கப்புறமா ரோபோ சங்கரோட இது வந்து நான் என்னால் அது ஏற்றவே முடியல. சும்மாவாச்சும் அந்த வீடியோ அப்படி பார்த்துட்டே இருக்கேன். சரி பார்க்கணும் போனதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோம் அது பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து வேறு மாதிரி இருக்கும், இது சிரிச்ச முகமாகவே இருக்கும். அப்படியே நீங்கள் எந்த இதில் வேணால் பாருங்கள், கோவப்பட்ட மாதிரி இருக்கும். அவர் கோவப்பட்ட மாதிரி இருந்தால் கூட சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய உருவம், ஆனால் பார்த்தா குழந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதுமாரி நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. அவர் சில்வர் பெயிண்ட்லாம் போட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். ஒரு 500 தான் அமுதா பண்ணோம் நான். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னா என்ன தலைவா நீங்கள் 5000 ரூபாய்க்குலாம் போகிறீங்க, எப்படி தலைவா அது, நீங்களும் அவ்வளோ பெரிய கெஸ்ட்டு என்ன அப்போ சொன்னார், அமுதா நான் வந்துட்டு 500 ரூபாய்க்குலாம் வந்து நான் உடம்புல சில்வர்லாம் போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கே வந்து ஆட்டோவில் இன்னொரு நிகழ்ச்சி நான் போவேன். அது ஏன்னா நான் வந்துட்டு ஆட்டோவில் போகும்போது ரிமூவ் பண்ணிட்டேன்னா திரும்ப நான் அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆகும். மறுபடியும் அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணணும். கெமிக்கலுக்கு ஒரு 150 ரூபா 100 ரூபா கிட்ட ஆகிடும். அவங்க கொடுக்குது எனக்கு 500 ரூபா, இதில் ஆட்டோவும் போடணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். அதுவும் இதெல்லாம் வந்து நான் அந்த டைமுக்குள்ளே போய் ஆகணும். இங்கேருந்து அங்கே போய் ஆகணும், வேறு ரொம்ப லாங்காக இருக்கும். இந்த 1/2 hourலாம் நான் சேவ் பண்ணணும். எனக்கு காசும் கொஞ்சம் இது ஆகும். ஏன்னா கொடுத்து 500 ரூபா தானே, அதனால் நம்ம தான் சில்வர் பெயிண்ட் போட்டு இது பண்ணுவேன். அதனால் நான் 500 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 50,000 ரூபா தராங்க, எனக்கு 1 லட்சம் தராங்க. எனக்கு அதை தாண்டி எனக்கு 5000 ரூபா கொடுத்தா கூட அது அமௌண்ட்டை தான் நினைப்பேன். இன்றைக்கி 5000 ரூபா இருந்தால் அந்த 5000 ரூபாய்க்கு போவேன். நாளைக்கு 1000 ரூபா தான் 1000 ரூபாய்க்கு போவேன். 2 லட்ச ரூபா இருந்தால் கூட அதுக்கும் நான் போவேன். நான் வந்து அந்த ஒரு டே தான் பார்ப்பேன், மற்ற காசை பார்க்க மாட்டேன். அது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருந்தது. ஏன்னா அதை நான் நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். அதுவும் இப்போது ஒரு 3 வாரமாக நாங்கள் வந்து அடிக்கடி பேசிட்டு இருப்போம். ஓகே. இப்போ ஆமாம், இப்போ கலக்கப்போகுது யாருக்கு ஜட்ஜாக பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஃபோன் பண்ணி அமுதா பார்த்தேன், அந்த அட்டக தினேஷ் மாதிரி எப்படி எடுத்த வாய்ஸு சூப்பரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாலா அண்ணன் வாய்ஸ்லாம் பிரிச்சுட்டேன்னு. அவர் அந்த ஷோ பண்ணலன்னா கூட காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாரோ. ஆமாம், எல்லாம் விஜய்டியோட காமெடிஸ் எல்லாமே. அப்போ நானும் பழனி பட்டாளமும் பண்ணோம். அப்போ பண்ணும்போது அவர் ஜட்ஜி, அவர் மதுரமுத்து, அர்ச்சனா அவங்க ஜட்ஜி. அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஜட்ஜாக இருந்தார். இப்போ நான் கலக்கப்போது ஜட்ஜாக இருக்கேன். ஜட்ஜாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி அமுதா இதை பார்த்தா அமுதா சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுன்னு ஒன்றுமே ஃபோன் பண்ணி இது இருந்து இப்போ இந்த வாய்ஸ் கேள்வி பொண்ணு எடுத்துருக்கேன் வா அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு வாய்ஸ் ஒன்று பண்ணுவார். என்ன ஒரு படம் எவ்வளோ இது பண்ணாலுமே அவருக்குள்ளே அந்த மேடையோட ஆசை தான் இருந்தது. அதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கூட நிறைய நான் வந்து ரொம்ப திருவிழாலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது கூட திருவிழாக்கெலாம் போய் பண்ணியிருக்கோம், நிறைய கல்யாணத்தெலாம் போய் பண்ணியிருக்கோம். அதோட அனுபவம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜ் போனோம்னா அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நெய்வேலியில் டவுன்ஷிப் பக்கத்தில் ஒரு மேரேஜ் ப்ரோக்ராம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸு வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன். மேரேஜில் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க மாட்டாங்க, போயிட்டு வரது அப்படி தான் இருப்பாங்கல்ல. அப்போ என்ன நான் பயப்படுறேன், தலைவா என்ன தலைவா இது எப்படி தலைவா இதை நம்ம பண்ணுறது, எனக்கு அப்போ புதுசு. அவனால் வா நீ சும்மா அதெல்லாம் அப்படி தான் இருக்கான், இவனில் எப்படி இப்போ கண்ட்ரோலில் கொண்டு வர பாரு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம்னு நேரம் மைக் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன போய்ட்டு ஏய் எங்கே போகிறீங்க, அங்கிட்ட எங்கே போயிட்டு இருக்கீங்க, போகிற வரவங்களே அவங்க அந்த தட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் நில்லுங்க வந்திருக்கு, நீங்கள் அங்கே எங்கே போயிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. அவங்க பயப்படுறாங்க, உட்காருங்க. அவன் கொஞ்சம் பயன்ட்டாங்கன்னா உட்காருங்க மேட்டர் பார்க்குறாங்க. பேசாமல் கை தட்டினா நிகழ்ச்சி போய் பண்ணுவேன், பேசாமல் கை தட்டினா புரிதா. சரி மாதிரி ஒருத்தரா அதுவும் சாப்பிட்டுங்களா அதுவும் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ பண்ணலாம் சொல்லி செட் பண்ண ஒரு ஆடியன்ஸு. இப்போ வந்து ஸ்டேஜ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங். என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. எனக்கு அப்படி இருக்குது. அப்போ அந்த ஷோ முடிச்சுட்டு மழையில் 2 பேரும் நனைஞ்சிட்டு வரும். எங்கள் அதுக்கப்புறம் ஒரு காரில் வரல, அவரும் காரில் வரல. அப்போ என்ன வச்சு ட்ராவல்லாம் நிறைய போவோம். அப்போ நிறுத்திட்டு ஒருத்தர் கை போட்டு வா முதன்ட்டு அப்புறம்
அப்புறம் நேராக மழையில் நினச்சிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்து சொன்னோம், சாப்பிட்லாமுதா நம்ம சாப்பிடலான்ட்டு ஒரு சின்ன கடை அதுவும் விளக்கு வச்சு கரண்ட்லாம் போயிடுச்சுங்க, நெய்வேலியில் தாண்டி ஒரு இடத்துல சின்ன கடை, அங்கே 2 பேரும் இட்லி சாப்பிட்டோம். அப்போ சொன்னா அமுதா இதுதான் சந்தோஷம், என்ன தான் நம்ம அங்கேயும் போனாலும் அடிக்கிற மழையில் சூடாக அந்த இட்லி போட்டு கொடுக்கும்போது எத்தனை இட்லி இறங்குது பாப்பா அப்படி சொல்லிட்டு அது பார்க்கும்போது நமக்கே அப்படி அது இன்னும் ஒரு 2 இட்லி இறங்கும். அதை சாப்பிட்டு எனக்கு இப்போ அதான் ஞாபகம் வருது. ஒரு ஒரு சின்ன பசங்க எப்படி சொல்கிறது, அவங்கள ரொம்ப ஒரு அரவணிச்சு அப்படிக்கும் அந்த மாதிரி கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு போகலாம் வா அது போகலாம் இது பண்ணலான்னு. நான் சாம்பியன் கலப்பு சாம்பியன் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இந்த சாம்பியன் பண்ணும்போது தான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா வந்துட்டு எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தாய் நான் ஒன்று பண்ணணும்னு நினைப்போம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணணும். ஆனால் அவரை மறந்து சிரிப்பார். அப்புறமா அது என்கரேஜ் பண்ணுவார் யாரும் இருக்கட்டும். அதில் வந்துட்டு கேஜிஎஃப் ஒன்று பண்ணோம். கேஜிஎஃப் பண்ணும்போது என் கூட இந்த சின்ன பசங்களாம் பண்ணியிருப்பாங்க, அது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாரு, என் கூட பண்ணுவாங்க வந்துட்டு சூப்பராக பண்ணிங்க சொல்லிட்டு உடனே வந்து 5000 ரூபா அவங்களுக்கு. அந்த சீசன் யார் பண்ணாலுமே யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க 5000 ரூபா. அதில் அவர் காசு வந்து 5000 ரூபா எது பண்ணாலுமே இதாக கொடுத்துருவாரு. ஃபஸ்ட் எபிசோடு அவர் கேலப் பண்ணு தான், அவர் கேலப் பண்ணி அப்படி கொண்டு வர்றாரு. நான் அதுக்காக ஒரு டைம் ட்ராவல் பண்ணி அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணன்றதால பாலாஜிக்காகவும் அவருக்காகவும் இதை நான் பண்ணேன். ஒரு டைம் ட்ராவலில் இவங்களாம் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கான்செப்ட் பண்ணி அது வடிவேல் பாலாஜிலாம் வந்துட்டு அதில் ரியலாக வர வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் நம்ம சசி அண்ணன் சேது அண்ணன் இவங்களாம் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. இதை பார்த்தாம தான் அழுதுட்டோம் உண்மையாகவே. திரும்ப நீங்கள் வடிவேல் பாலாஜியை அதில் வர வைக்கிறதுலாம் உண்மையாகவே இதெல்லாம் உண்மையாக தான் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துடுச்சு எனக்கு. அப்போ ரோபோசங்கர் வந்து சின்ன வயசில் வந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டார் அந்த சில்வர் பெயிண்ட், ரோபோசங்கர் மாதிரியே ஒருத்தர். ஸோ ரோபோசங்கர் மாதிரி அந்த 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 செஸ்ட் ஆர்டர் சில்வர் பெயிண்ட் போட்டு ஒருத்தர் பண்ணிருப்பார்ல, ரோபோசங்கர் போய்ட்டு அவர் காமெடி நாளுந்தால் தான் இன்னைக்கு ஜட்ஜாக இருக்கான். நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போய் சின்ன வயசில் போய் அவனை ஒரு மெக்கானிக்காக மாற்றிடலாம் அப்படி சின்ன வயசு ரோபோசங்கரை போய் பார்ப்போம். அப்புறம் அழுதுட்டார். அவர் பார்த்தா அவரோட விஷயம் சொன்னார், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இப்போ என் முன்னாடி ஒருத்தன் பண்ணுறேன் கஷ்டமாக இருக்குது, நான் ஆச்சும் அதை தாண்டிட்டேன், இவர் இன்னும் அதை தாண்டலை, அது இதாக பண்ணிட்டுருக்கேன் எனக்கு தெரியும், ஒரு மேடைக்கு போனால் எனக்கு காசு போட்டு அவருக்கு 5000 ரூபா. இப்போ அவருடைய இழப்பு அப்படிங்கிறது இப்போ வெளியே இருந்து அவரை பார்த்து ரசித்த எங்களுக்கே வந்துட்டு கேட்கும்போது ரொம்ப என்னடா இது ஒரு பெரிய ஷாக். அப்படின்றப்போ இத்தனை வருஷம் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு என்னென்னா ஒரு ஓரத்தில் எனக்கு ஒரு இது இருந்தது என்னென்னா வந்துட்டு ஏற்கனவே இப்படி ஆயிருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் அப்போ தான் ரொம்ப பயந்தேன், என்ன இது ரோபோசங்கர் இருக்கா. நம்ம சில பேர் வந்து பார்க்கும்போது தோற்றத்தை வச்சு அவங்க கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்கன்னா ஐயோ இவங்க எப்படி தாங்குவாங்க, சரி கஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்த ஒருத்தவங்களை பார்க்கும்போது எங்க மிஸ்டர் மதுரைங்க அவர் யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்க ஒரு ஆள் ஹைட்டு வெயிட்டுமா, அதுவும் எனர்ஜி டான்ஸ் காமெடி ஜோடியில் கலந்துருக்காரு அவர். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஃபிசிக்கலாக பல்காக இருக்காங்கன்னு மேட்டர் கிடையாது, ஃபிசிக்கலான ஒரு ஆள், செஸ்ட்டு அது இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஆட்டுற ஒரு ஆள். இப்படி இருக்க ஆள் வந்துட்டு திடீர்னு ரோபோசங்கர் தான் அப்படின்னா சரி ஓகே, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது, ஆனால் அவர் உடம்புலாம் தாங்கிட்டோம், அப்படின்னா தாங்கிட்டு ஒன்றும் ஆகலை, சரியாயிட்டு. ஆனால் வாலில் உள்ளாயிட்டு திரும்ப வந்தார். திரும்ப வந்து இப்போ ஒரு சேனலில் ஒரு ஷோ ஒன்று பண்ணோம். அப்போ திடீர்னு என்ன பண்ணார், அவர் லேட்டாக தான் வந்தார். அப்போ வந்து அமுதா ஒரு கான்செப்ட் ஒரு விஷயம் பண்ண வா மேலே என்ன வா ஒரு டான்ஸ் மேட்ருக்கு டக்குன்னு என்னடா புதுசாக அவங்க மேட்ரு இப்போ ஒரு திடீர்னு பண்ண வச்சுங்களேன், சின்ன மேட்ரு இருக்கும், அந்த சின்ன மேட்ரை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சூப்பராக பெருசாக்கி அதை ஹிட் பண்ணுவார். கண்டிப்பாக அவருடைய இழப்பு சினிமாவுக்கு பெரிய பெரிய ஒரு இழப்பு அப்படின்னாலுமே கூடவே பயணித்த உங்கள் எல்லாருக்குமே வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. எனக்குலாம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரு கேட்டகரி, எப்படி சொல்கிறோம்னா ஒரு மிமிக்ரி, அதை தாண்டி டான்ஸ் இல்லாமல் ஆக்டர் மாதிரி டான்ஸும் உண்டு. அப்போது நானும் மிமிக்ரி பண்ணுவேன், நானும் எல்லா ஆக்டர் மாதிரியும் டான்ஸ் பண்ணுவேன். அப்போ அதை பார்த்து என்ன பண்ணுவார்னா, நான் மட்டும்தான் இதை பண்ணேன், ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் அர்ஜுன் மாதிரி ராமராஜன் மாதிரிலாம் எப்படி அவர் ஒரு தடவை இதில் அர்ஜுன் டான்ஸ் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆடியோ லான்ச்சில் இது ஒன்று அர்ஜுன் சார் அவர் மாதிரியே வந்து அர்ஜுன் சார் இது ஒன்று பண்ணிப்பார். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த படம் பண்ணிக்க அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு, நான் நீ பண்ணலை அர்ஜுன்னு அதை தான் பண்ண போகிறேன், அண்ணன் பண்ணிக்குவா, ஐயா தலைவா பண்ணுங்க என்ன இதில் என்ன இருக்குது. அது அவ்வளோ ஒரு இது தெரிஞ்சிடும். அவருமே அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் வந்துட்டு இதை நான் பண்ணன்றதால என்னை கேட்டு இதை பண்ணிக்கிறவங்க தான் ஐயா பண்ணு தலைவா இதில் தான் தலைவா இருக்குது அப்படின்னு. ஒரு மனிதருடைய அந்த வாழ்க்கையில் வந்து அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது அவருடைய இறப்பில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவருடைய இறப்புக்கு வந்து அத்தனை பேர் எல்லாருமே எங்கே இருந்தாலுமே வந்துட்டு இப்படி ஒரு செய்தி கேட்டோன்னே கண்டிப்பாக அவரை பார்த்துடணும் கடைசியாக ஒரு முறைன்னு சொல்லிட்டு அத்தனை பேரை பார்க்க முடிஞ்சது. ஸோ அவர் அந்தளவுக்கு ஒரு எளிமையாக எல்லாரு கூடயுமே வந்து பழகி இத்தனை பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காருன்னு பார்க்கும்போதே எப்படி இருந்தது உங்களுக்குமே கூட பயணித்தவன்றப்போ? எனக்கு அதான் சொல்கிறேன்னா, எனக்கு 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 வடிவேல் பாலாஜி, அதுக்கப்புறம் விவேக் சார், அப்போ ரோபோசங்கர் என்னன்னா எனக்கு கண்ணிலே அது அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அந்த சிரிச்ச முகத்தோடவே இருப்பா போல். எனக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் அடிக்கடி பேசுவார் நிறைய என்கிட்ட. அந்த சொல்லுங்க, ரீசெண்டாக இப்போ நீங்கள் பேசும்போது ஹெல்த் இஷ்யூஸ் அதை பற்றிலாம் பேசியிருப்பார்ல? இல்லை அதை பற்றி அதாவது சொல்லவே மாட்டேன். இதை தெரியும் அவருக்கு. அது நம்ம மீடியாவில் பார்க்குறோம்ல, அது தெரியும். ஆனால் நான் கேட்டேன், தலைவா என்ன தலைவா நான் முதா அவள் ஒன்றும் இல்லாமல் தான் வந்துட்டேன், அதான் வந்துட்டு செம்ம பாசிட்டிவான ஆளுங்க. எங்கேயுமே ஸ்டேஜுக்கெல்லாம் பயந்து நான் பார்த்தல. எனக்குலாம் அது இதெல்லாம் லிஃப்ட்டுக்கு பின்னாடி நிற்கும் போது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு அப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு வராரு அவர். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கும். அவர் பயப்படவே மாட்டார். அம்மதா இப்போ பார் உள்ள பாய் அவனை அந்த 3 பேர் போய் என்ன வழி பண்ணுற பார். அதனால் என்னடா இந்த ஆள் நம்ம என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், இந்த ஆள் எங்கேயே இருந்து அவனை 3 பேர் என்ன வழி பண்ணுறப்ப கான்ஃபிடண்ட்டாக போகிறாரு என்னன்னு போகிற வரைக்கும் கூட லிஃப்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் கூட இப்போ ரம்மதா என்ன ஆளாக்கிறேன் பாரு, ஐயோ திறந்துட்டானுங்களேன்ட்டு கடைசியாக போயிட்டு அப்படி பண்ணுவார். அவர்கிட்ட வந்து இந்த மேடையில் பயப்படக்கூடாது, அதெல்லாம் கற்றுக்கிறேன். 2வது வந்து அவர் தான் வந்து எங்கள் சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலைமாமணி பட்டம் அவர் தான் கொடுத்தாங்க. கலைமாமணி ரோபோசங்கர் போது என்னென்ன இது பண்ணுமோ எல்லாத்துலேயும் அடிப்பாருங்க. அவர் டான்ஸ்னால் டான்ஸ், அவர் காமெடியா அதை தாண்டி வந்து ஜோடி நம்பரில் போயிட்டு அவர் அப்படி தானே இருக்கார். ஆனால் ஜோடி நம்பரில் வந்து அவர் 3rd ப்ரைஸ் ஃபைனலில். அது எவ்வளோ பெரிய விஷயமா, அந்த பாடிக்கு டான்ஸ் ஆடணும், கூட ஒரு ஆர்வம், எல்லாமே சரியான டான்ஸு தான். அந்த டான்ஸ் காம்படிஷனில் அவரும் சந்தியா வாங்கினாங்க, அப்படியே அதில் 3rd. அப்போ அவர் ஜோடி இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தாடி பாலா சொன்னார். அதுக்கப்புறம் ரோபோசங்கர் சொல்கிறார், அமுதா இதில் வந்து நான் ஆடினேன், 3rd ப்ரைஸ் தான் வந்தேன், ஆனால் செம்ம டஃப்பு கொடுத்தேன். ஆனால் நீலாம் நல்ல எனர்ஜி, நீலாம் அடிக்கணும். நமக்கு ப்ளஸ்ஸு என்னென்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம், ஓகே. அதை தாண்டி டான்ஸ் ஆக்டர் மாதிரி ஆடுவோம். நீ ஆக்டர் மாதிரி ஆடணும் மட்டும் நினச்சிடாத, நீ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நான் தான் அந்த இடத்துல வந்து அந்த சீசன் ஃபுல்லாக எங்கேயும் மிமிக்ரியே பண்ணிக்க மாட்டேன். ஜோடி நம்பரில் மிமிக்ரியே பண்ணக்கூடாது, கண்டென்ட்டுக்காக நம்ம ஆக்டர் டான்ஸ் ஷோனால் டான்ஸ் பேஸ் பண்ணியே போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே டான்ஸ் பேஸ் பண்ணேன். ஃபஸ்ட் எபிசோட் நான் வருவேன், நான் வந்து ஃபுல் கேலப் பண்ணுறேன், நீ பயம் இருக்கும், ஏன்னா எனக்கு பயம் இருந்தது. ஆனால் நான் ஃபைனலில் 3rd அடித்தேன். ஆனால் நீ டைட்டு தான் அடி, ஐயா என்ன எவ்வளோ பேர் இது கொடுத்தா அப்படியா, என்ன தான் அதுக்காக வந்து டைட்டு எப்படி அடி, நீ அடிப்பாமுதா அப்படி நான் சேர்த்து. ஃபஸ்ட்டு அந்த வெந்நீர் வசங்க ஆடும்போதே வந்து ஃபஸ்ட்டு கை தட்டி கேலப் பண்ணி பயங்கரமாக பாராட்டி, எப்போ டைமுக்கு வந்து இது பண்ணுவார், ஃபோன் பண்ணி இப்படி பண்ணு அதை பண்ணு, இதான் இது நல்லா இருக்கும் தான், இப்படியே போ. அப்புறம் அந்த ஃபைனல் டைட் அடிக்கும்போது நான் ஃபோன் பண்ண சொன்னேன், தான் நான் என்ன சொன்னேன், நான் சொன்னேன்னா ஐயா தலைவா நீங்கள் தான் சொன்னீங்க உண்மையாகவே. அதெல்லாம் சில விஷயம் அப்படியே ஒரு தெய்வ வாக்கு மாதிரி இருக்கும். இந்த ஒரு மெமரி மறக்க முடியாத, அவர் பேர் எப்போ சொன்னாலுமே நான் இதை தான் என் நினைவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னா. சாம்பியனில் வந்து தொடர்ந்து வின் பண்ணுவாங்க. அதாவது எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம சீனியர் நம்ம ஜூனியர் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க, இதை தாண்டி இதில் எப்படி பண்ண போகிறோம் நினச்சோம். ஆனால் அதில் வந்து ஒன்று ஃபஸ்ட் எபிசோட் வின் பண்ணுறோம், 2nd எபிசோடும் வின் பண்ணுறோம். அப்போ ஆட்ரிக் 3 அடிக்கிறோம். அப்போ ரோபோசங்கர் சொல்கிறார், முதா பிரிச்சிட்டிங்க எல்லோரும், செம்மையாக பண்ணிட்டீங்க, இதை விட்டுறாதீங்க, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டாக நினச்சிங்க கண்ட. இப்போ 3 அடிச்சிட்டிங்க, 3 ஆட்ரிக்கு வந்து அடிப்பாங்க, அது பெரிய விஷயம் உண்மையாகவே. ஆனால் தொடர்ந்து அடித்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு விஷயத்த சொன்ன அவர் தான். அதை அவர் சொல்லனா அந்த ஃபைனல் வந்திருப்பாங்களோ தெரியாது. ஏன்னா அவர் சொன்னோடனே அது ரொம்ப ஒரு வேல்யூவான பாயிண்ட் ஆகிடுச்சு. இப்படி சொல்கிறாரு, ஆமாம் 3 அடிச்சா ஏன் 3வது 4வது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு 4வது ட்ரை பண்ணோம், 5 ட்ரை பண்ணேன், 6வதும் அடித்தோம். 6வது தான் சொல்கிறேன்னா டைட்டில் உங்களுக்கு தான் அது தலையா என்ன சொல்கிறோம், எனக்கு இன்னொருத்த நல்லா பண்ணால் இப்போ நான் அடித்து சத்தியம் போட்டு சொல்கிறாம தான் டைட்டில் நீங்கள் தான் அடிப்பீங்க பாரு. என்ன அப்படியே எப்படி சொல்கிறீங்க போது அது ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ரோபோசங்கர் சொல்கிறாரு, அது மைண்டில் எனக்கு அப்படியே இருக்கும். அதுதான் ஃபைனலில் ஓப்பனிங்கே வந்துட்டு அவரை வச்சு தான் பண்ணிடுவார், தசாவதாரம் பண்ணியிருப்பான். அப்போ வந்து அது ஓம் அப்படின்ட்டு ரோபோ சங்கர் அப்படின்ட்டு ஒரு அதில் கமல் சார் சொல்லிப்பாரு. அதுபோல் இதில் வந்து ஒரு ஈவெண்ட் வச்சு பண்ணி ரோபோ சங்கர் சார் அவர் பேனர் எல்லோரும் அந்த அதில் வந்து அந்த சாமி சாலையை தூக்கி கடலில் கட்டி போடுவாங்கள்ல, இதில் வந்து ரோபோ சங்கரோட பேனர் தான் பெருசாக கொட்டமே, அதை தான் நான் தூக்கிட்டு வருவேன். தூக்கிட்டு வந்தோடனே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்போல்லாம் வந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது. கலப்பு சாம்பியனுக்கு அப்புறமா வந்துட்டு 2வது அவர் பண்ணது என்ன விஷயம்னா,
இப்போ எனக்கு என்ன ஒரு 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 கஷ்டம், ஏதோ நான் அதிகமாக இப்போ அதிகம் யோசிக்கிறேன்னா, இப்போ இத்தனை நாள் வந்து ரூபேஷன் அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மற்ற ஃபேமிலி எப்படின்னு தெரியாது, எல்லா ஃபேமிலியும் ஜாலியாக இருக்கும். ஆனால் இவங்க வீடியோ ஜாலியாக ஆமா எடுத்துக்கிட்டு வீடியோ போடுவோம். ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாவே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. அது ஒரு பார்ட்டின்றது வேற, டெய்லி ஒரு பார்ட்டி மாதிரி இருந்த வீடியோ ஜாலியாக இருந்துன்னு பாட்டு பண்ணு. அவங்க ஒய்ஃப் அவ்வளோ பிரியங்கா, அவங்களும் வந்து சாப்பாடில் வந்துட்டு யார் போனால் சாப்பாடு அப்படி கவனிப்பாங்க. நான் உதவி இப்படி சாப்பிட்டேன், இப்படி நம்ம நாளில் இப்படி சாப்பிடுவோம்ல, இப்படி சாப்பிட்டோன்னே விரல இப்படி வச்சாங்க, அமுதா விரல அப்படி இது பண்ண. ஒரு ஷோக்கு போகிறோம், ஷோ போனால் ரோபேஷங்க வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். அப்போ இப்படி பண்ணால் சாப்பிடாத அப்படின்னு கை தட்டினாங்க. என்ன அது குடும்பம் பிரிஞ்சு நம்மதா இப்படி சாப்பிடு போது, எப்படி சாப்பிட்டா நான் விடு வேண்டாம், இல்லை இப்படி தான் சாப்பிடணும் போது நான் உண்மையாக அந்த அந்த பழக்கத்தை அப்போ தான் மாற்றிக்கினாங்க. அவர் சொல்கிறேன், ஐயோ என்ன இது, ஓகே ஏதோ விஷயம் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இப்படி அங்கே சாப்பிட ஆரம்பிச்சு. இப்படி தான் சாப்பிடுவேன். யார் வந்தாலுமே வந்துட்டு கவனிப்பாங்க. யாரும் ஒருத்தர் இல்லை, இவங்களுக்கு யாரும் இல்லை, இது எப்படி பண்ண போகிறாங்கன்னா இவங்க டீமாக போயிடுவாங்க. போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்துட்டு அதுக்கு முறையாக ஒன்று விஷயம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி இப்போ நிறைய பேர் எப்படி சொல்கிறீங்க, ஒரு ஒரு 2 வருஷமாக ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாருக்கும் அவங்க மேலே தாங்க இருந்தது. அந்த நிறைய ஷோலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன இவங்க இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, என்ன இவங்க ஜாலியாக இருக்காங்க. எனக்கு அப்போயே ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக, ஐயோ என்னடா இது ஜாலியாக இருப்பார், எல்லாம் ஜாலியாக இருக்குது. ஃபேமிலி ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டார். முதலாச்சும் ஷோ போகிற வரல, இப்போ ஃபேமிலி வந்துட்டு எங்கள் தாத்தா வேறு அவர், எல்லா இடத்துலையும் எங்கள் தாத்தா, நான் தான் எங்கள் தாத்தா ஆகிட்டேன் இந்த வயசுலேருந்து. பார்க்க தானே அப்படிக்காரு, சின்ன வயசு தான் அவர். என்னடா இப்படி சிரிக்க வச்ச ஒரு ஆள், இப்படிலாம் இருந்து ஒரு ஆள் நடந்துட்டு இப்படி போகலாமா, அடுத்து என்னப்பா இப்படியே இருந்த ஒரு ஆள் இப்போ இவரை வந்து இப்போது எலக்ட்ரிக் தான் நினைக்கிறேன், இல்லை இப்படி தான் இது பண்ணுவாங்க, இந்த சுடுகாடா இல்லை இந்த இதுவா அப்படி கேட்குறாங்களா. கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன இப்படி இருந்த ஒரு மனுஷனே இப்போ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா கேட்குறாங்களே, என்ன வாழ்க்கை அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக அவருடைய இறப்பு நமக்கே இந்த அளவுக்கு பாதிக்குதுன்றப்போ அவருடைய குடும்பத்துக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. ஒவ்வொரு நாளும் அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும்.